ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் கட்லட் எப்படி பண்ணது பார்க்கலாமா? ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி மூணாக உடைச்சி கட்டவரில் வச்சு அழுத்தி இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததும் இது கூட வேக வச்ச 2 சின்ன உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், மைதா 3மே சரிசமம் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் மேலே கொடுத்துருக்க மசாலாலாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இது சரியாக இருந்தது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கட்லட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்லேயும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இந்த போல் ரவுண்டாக தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை டிப் பண்ண கொஞ்சமாக மைதா மாவு, பெப்பர், சால்ட் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பாதி பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணவும் மீதத்தை தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கோட் பண்ணதும் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக தேவைப்படாது. நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ ஒரு பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் க்ரம் போட்டதையும் ஒரு முறை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூடான டிக்கி இல்லைனா கட்லட்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.